நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரி நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை 2024 மார்ச் 1 வெள்ளிக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு. வரக்கூடிய கோடை மழை எப்படி இருக்கும்? 2024 இருவேறு பருவமழைகள், அதாவது தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும்? வானிலை அமைப்புகள் எப்படி இருக்கும் பார்ப்போம். அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு கண்ணோட்டமாக கோடை மழையை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மேல சராசரிக்கு கூடுதலாக இருக்கும். மார்ச்சில் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு மட்டும் இருக்கும். படிப்படியாக அது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கேரள எல்லையோரம் பரவலாகும். மத்திய மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள்லாம் ஏப்ரலில் தான் பரவலாகும். மே மாதம் கூடுதல் மழை இருக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட இடங்களில் அதிக மழைப்பொழிவை தரும். பெரும்பாலும் பல இடங்களை ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். குறிப்பிட்ட இடங்களில் அதிக மழைப்பொழிவை கொடுத்து சராசரிக்கு கூடுதல் மழை கோடை மழையை காட்டும். வெயிலை பொறுத்த வரைக்கும் பரவலாக அனைவருக்கும் இருக்கும். வெயில் இந்த ஆண்டு கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது வெயில் அனைவருக்கும் இருக்கும். மழைப்பொழிவு சராசரிக்கு கூடுதல் இருந்தாலும் பரவலாக பெய்யாமல் குறிப்பிட்ட இடங்களிலே பெய்துவிட்டு ஒட்டுமொத்த சராசரியை கூட்டி காட்டும் என்பதுதான் வானிலை சுருக்கம். வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா தற்பொழுது வரைக்கும் பாசிட்டிவ் ஐஓடி, அதாவது மாலத்தீவிற்கும் சோமாலியாவிற்கும் இடைப்பட்ட நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதி வெப்பம் உயர்ந்தும், சுமத்ரா தீவு பகுதி வெப்பம் குறைந்தும், அதாவது சில புள்ளிகள் குறைந்தும், கிட்டத்தட்ட நியூட்ரலுக்கு வரும் நிலையில் கடல் வெப்பம் உயர்ந்து, அதாவது அந்தமான் தெற்கு பகுதி கடல் வெப்பம் உயர்ந்து தொடர்ந்து சில புள்ளிகள் சோமாலியா பகுதிகள் அதை விட கூடுதலாக உயர்ந்து தொடர்ந்து பாசிட்டிவ் ஐஓடியாகத்தான் இருக்கிறது. பசிபிக் பெருங்கடலை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது வரைக்கும் எல்னினோ தான். ஆனால் லானினா அமைப்பிற்கு மாறும் என்பதில் மாற்றமில்லை, மாற தொடங்கி இருக்கிறது. ஆனால் இப்பொழுதே உடனடியாக மாறி நாளையே லானினா அல்லது தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஜூன் மாதமே லானினா என்பதை மறந்து விடுங்கள். அப்படி இருக்காது, படிப்படியாக மாறும் லானினா அமைப்பு. இப்போ அணைகள் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் அணைகள் மட்டம் நன்னா இருக்கு. சில உள்ளணைகளும் கூட பரவாயில்லை. ஆனால் மேட்டூர் அணை மற்றும் பரம்பிக்குளம் போன்ற அணைகள், அமராவதி அணை நிரம்பி இருந்தாலும் இறங்கி குறைந்து விட்டது. பரம்பிக்குளம் மிகவும் அதில் பாதாளத்தில் இருக்கிறது. மேட்டூரும் மிக மோசமான நிலையில் இருக்கிறது. இது ரெண்டும், மேட்டூர் பரம்பிக்குளம். அதாவது மேட்டூரை பொறுத்த வரைக்கும் 64 அடி, 120க்கு 64 அடி இருக்கு. டிஎம்சியை பார்த்தீங்கன்னா 27.79, அதாவது 28 டிஎம்சி இருக்கு. 27.79னா 27.8 டிஎம்சி, அதாவது 28 நாளுக்கு தேவையான தண்ணீர் மட்டும் இருக்கு. 11,500 கனஅடி திறந்துவிடப்பட்டால் 11வது நாளில் 11,500 கனஅடி திறந்துவிடப்பட்டால் 28வது நாளில் முற்றிலுமாக தீர்ந்து போடும். அந்த அளவுக்கு தண்ணி இருக்கு. 28 நாட்களுக்கு தான் தண்ணி இருக்கு. இது 11,500 கனஅடி திறந்து விடப்பட்டால், 10,000 கனஅடி திறந்து விடப்பட்டால் 30 நாளைக்கு தண்ணி இருக்கு. 5,000 6,000 கனஅடி திறந்து விடப்பட்டால் 50 நாளைக்கு தான் தண்ணி இருக்கு. அதுவும் குடிநீர் தேவைகளுக்கு கோடை திறந்து விடப்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தினால மேலும் இறங்கும். ஆகையினால ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் திறப்பது கேள்விக்குறிதான். ஏன்னா ஏற்கனவே மேட்டூருக்கு நீர் தரக்கூடிய கர்நாடக பகுதிகளில் மழை பொய்த்திருக்கிறது, நீர்வரத்து இல்லை. ஆக வயநாடு குடகு பகுதியில் கடந்த வடகிழக்கு பருவமழை காலத்திலும் தென்மேற்கு பருவமழை காலத்திலுமே மழை இல்லாமல் போனது, அந்த இடத்துல மட்டும். ஆகவே ஜூன் 12 மேட்டூர் திறப்பது கொஞ்சம் சந்தேகம்தான். இயற்கை ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. கோடையில் பெய்து நிரப்புமா? இது எப்படி நிரப்பும்? கோடையில் அந்த அளவுக்கு மழை பெய்யாது. ஆனால் ஓராண்டு நிரப்பியது.
ஓராண்டு நிரப்பியது. ஆனால் இந்த அளவிற்கு அதில் பாதாளத்தில் இருப்பதை மூடு கொள்ளளவுக்கு எட்டுமா? நிரப்பாது. ஏற்றுமா? ஏற்றாது. ஆனால் கோடையில் மழை இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் பெய்யுமா? அது சந்தேகம். ஓகே, ஜூன் என்ன ஆகும்? ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பாசிட்டிவ் ஐஓடி என்பது சமநிலை ஐஓடியாக மாறத் தொடங்கும். ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை சரியாக முதல் வாரத்தில் தொடங்கினாலும் உடனடியாக அணைகளை நிரப்பும் அளவிற்கு, கர்நாடக அணையை நிரப்பும் அளவிற்கு கொட்டி தீர்த்து விடாது. ஜூலையிலும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் மழை இருக்கும். அணைகளை நிரப்பும் அளவிற்கு ஜூன் ஜூலை மழை இருக்காது. ஆனால் பருவமழை இருக்கும். சீரற்ற நிலையில் இருக்கும். குறிப்பிட்ட இடத்தில் கூடுதலாக இருக்கும். அந்த குறிப்பிட்ட இட கூடுதல் என்பது அது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளாக இருந்தால் பரவாயில்லை, ஏறுமுகத்திற்கு செல்லும். அதுவும் கர்நாடக அணையிலும் மிகவும் குறைவான தண்ணீர் இருக்கிற காரணத்தினால அங்கே நிரம்பி வந்து வருவதற்கு கண்டிப்பாக தாமதம் ஏற்படும். இதுதான் இப்பொழுது இயற்கையின் அமைப்பு. ஆகையினால வரக்கூடிய ஜூன் ஜூலை சரியாக சொல்ல போனால் ஆழ்துளை கிணறுகளை வைத்து பாசனம் செய்பவர்கள் நீங்கள் குறுவை சாகுபடி செய்யும் அளவிற்கு தான் தெரிகிறது. ஜூன் ஜூலையில், அதாவது குறுவை சாகுபடி என்பது கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம், தொடங்குதல் என்பது அப்படிதான் தெரியுது இப்போ வரைக்கும். ஜூன் ஜூலையில் ஆழ்துளை கிணறை வைத்துக்கொண்டு சாகுபடியை தொடக்கலாம். இயற்கை ஜூன் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். வரக்கூடிய நாட்கள் நாம் அதை பார்க்கலாம். ஆனால் அது இவ்வளவு கீழே இருப்பதை உடனடியாக ஏற்றும் என்பதற்கான ஜூன் தெரியவில்லை வானிலை அமைப்பு. ஜூலை கூட பரவாயில்லை என்கலாம். ஆகஸ்டிலிருந்து தான் நல்ல மழை கிடைக்கும். ஜூலை பின்பகுதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடினாலும் கர்நாடக அணைக்கு தண்ணீர் கிடைக்கணும், அந்த அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படும்னா அது ஆகஸ்டில் தான் எதிர்பார்க்கலாம். அப்படித்தான் தெரிகிறது. ஆகவே ஆகஸ்டிலிருந்து மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை கூடும் அளவிற்கு கடல் வெப்பம், அரபிக்கடல் வெப்பமும் உயரும், காற்றோட அமைப்பும் இருக்கும். ஆகஸ்டில் செப்டம்பரில் பசிபிக் பெருங்கடலில் லானின் அமைப்பாக மாறிவிடும். கண்டிப்பாக லானின் அமைப்பாக மாறியதும் தென்சீன கடற்பகுதி வழியாக தாய்லாந்து வளைகுடா அல்லது வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், மியான்மர் வழியாக நிகழ்வுகள் வங்கக்கடலோட வடக்கு பகுதிக்கு, ஒடிசா கடலோரம், மேற்கு வங்க கடலோரம், வடக்காந்திர கடலோரம் நிகழ்வுகள் வரும். இதனால் தென்மேற்கு பருவமழை ஆகஸ்டிலிருந்து தீவிரமடையும். ஆகஸ்ட் செப்டம்பர் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும். ஜூன் ஜூலை அதாவது மழைப்பொழிவு ஆய்வில் இருக்கிறது, உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆகஸ்ட் செப்டம்பரை உறுதிப்படுத்தலாம். ஆகஸ்ட் செப்டம்பர் நல்ல மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை கொடுக்கும். ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் தான் சிறப்பான மழைப்பொழிவு இருக்கும். ஜூலையிலிருந்து சிறப்பாக இருக்கும் என்று சொல்லலாம். ஜூலையிலிருந்து, ஜூலை பின்பகுதியிலிருந்து. ஆக தொடக்கம் கொஞ்சம் ஃபோர்ஸாக இருந்தாலும் பரவலான ஃபோர்ஸ் இருக்காது. தொடக்கம் புரிஞ்சுக்கங்க. ஜூன் பரவலான ஃபோர்ஸ் இருக்காது, குறிப்பிட்ட இடங்களில் ஃபோர்ஸாக இருக்கும். அது குறிப்பிட்ட மாவட்டங்களில், ஒரு மாநிலத்தில் அரபிக்கடலோரம், அது வடக்கு கேரளாவாக இருக்கலாம், அல்லது கர்நாடகாவே, வடக்கு கர்நாடகாவாக இருக்கலாம், தெற்கு கர்நாடகாவாக இருக்கலாம். ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஃபோர்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு பரவலான மழைப்பொழிவு, அடுத்தடுத்த நிகழ்வு, தொடர் மழைப்பொழிவு, தீவிர மழைப்பொழிவெல்லாம் ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் தெரியுது. ஜூலை 15க்கு மேலே தாங்க தெரியுது, அதுக்கு முன்னாடி தெரியல. ஆனால் மழை இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், மழை இருக்கும். பருவமழையெல்லாம் சரியான நேரத்தில் தொடங்கி பருவமழையில் இருக்கும். ஏற்கனவே நமக்கு பற்றாக்குறை இருக்கிற காரணத்தினால அதை சமன் செய்யும் அளவிற்கு ஜூன் கிடைக்காது. அப்படி தான் நம்ம சொல்லலாம். ஓரளவிற்கு மழைப்பொழிவு கிடைக்கும் ஜூனில். ஆனால் ஜூலையிலிருந்து தான் கூடுதல் கிடைக்கும். ஆகஸ்ட்லேருந்து தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆகஸ்ட் செப்டம்பர் சிறப்பாக இருக்கும். முழுமையான லானினா, அதுவும் நல்ல ஒரு ஸ்ட்ராங் லானினா கூட இந்த வருஷம் அமையும். அடுத்தபடியாக நெகட்டிவ் ஐஓடி, அந்தமான் தெற்கு பகுதி, சுமத்ரா தீவை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு வெப்பம் உயரும். இதனால் நிகழ்வுகள் சாதகம் இருக்கும். வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை இறுதி காலங்களில். ஆக கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை வறட்சியை கொடுக்காது. கண்டிப்பாக கடந்த ஆண்டு போல் அமையாது. கூடுதல் மழைப்பொழிவு இருக்கும் வடகிழக்கு பருவமழையில். தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஆகஸ்டிலிருந்து சிறப்பாயிடும். ஆனால் கடந்த ஆண்டை விட கூடுதல் மழை குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் இருக்கிறது. கடந்த ஆண்டே அதிகம்தான். ஆனால் அதை விட கூடுதலோ அதனை ஒட்டி அளவு மழைப்பொழிவு சில ஒரு
அதாவது இந்த 38 மாவட்டங்களில் ஒரு 25 மாவட்டங்களுக்கு கூடுதல் மழை தெரிகிறது. பிற மாவட்டங்கள் 10 மாவட்டங்களுக்கு சராசரி மழை தெரிகிறது. சராசரிக்கு சற்று கூடுதலாக தெரிகிறது. ஆனால் பற்றாக்குறை என்பது வடகிழக்கு பருவமழை தராது. அப்படித்தான் தெரிகிறது. தொடர்ந்து ஆய்வறிக்கையோடு இணைந்திருங்கள். திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.